இந்த அம்மாவுடைய கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே துடிச்சு போய் ஓடி வந்து பார்த்தவரு எங்களுடைய முதலமைச்சர். அப்படிப்பட்ட முதலமைச்சரை இந்த அம்மா போற போக்குல யாரோ ஒரு புறம்போக்க பேசுற மாதிரி பேசுறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது வாபஸ் வாங்கணும். நான் இது தெரியாம சொல்லி ஆமா எச்சரிக்கை தான். நாங்க நியாயமா ஜனநாயக முறைப்படி தான் நாங்க போவோமே தவிர இவங்கள மாதிரி வரம்பு மீறி ஒரு முதலமைச்சரை பேண்ட் போடணும், பேண்ட் தான் போடுறாரு, வேஷ்டி கட்டல, பேண்ட் ஏன் போடுறாரு அப்படின்னா அவரு கை நடுங்குது, பேண்ட்டுக்குள்ள கையை விட்டுக்கிறதுக்காகத்தான் பேண்டை போடுறாரு அப்படி இப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு வரமுறை இல்லாத பேச்சு. முதல்வர் தனிப்பட்ட பர்சனல் அட்டாக் இவ்வளவு தூரம் இறங்கி அம்மையார் பண்றாங்க அப்படின்னா ஏன் உள்நோக்கம் இல்லாம என்னையா உள்நோக்கம் தான். அந்த அம்மா எடப்பாடி கிட்ட காசை வாங்கிட்டு பேசுது. இந்த பக்குவமற்ற பேச்சுகள் எப்போ வெளியே வரும்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே பேசலையா, இப்ப கலைஞர் பேசலையா, ஜெயலலிதா பேசலையா அப்படிலாம் கேட்பாங்க. ரொம்ப அரிதாக ஒரு மேடையில ஒரு வீர ஆவேசமா பேசும்போது ஒருமையில பேசியிருக்கலாம், இல்ல சட்டசபையில கூட பேசும்போது கூட பாத்தீங்கன்னா ஒருமையில பேசக்கூடிய வார்த்தைகள் கூட நடந்திருக்கு. ஆனால் பொதுவாகவே இப்போன்னு கேட்டா அந்த தலைமை பண்புன்றது எல்லாருக்குமே இல்லாமல் போயிடுச்சு, யாருக்குமே இல்லை. இப்போ பிரேமலதா இப்படி பேசிட்டாங்கன்னு கேட்டா மிகப்பெரிய ஒரு சிறந்த அரசியல் ஆளுமை அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. பிரேமலதான்றவங்க யார் நீங்க சொல்லுங்க? பிரேமலதா யார்? அவங்க என்ன அரசியல் பாரம்பரியம் இருக்கு, என்ன பெரிய கல்வி தகுதி இருக்கு, என்ன அரசியல் பார்வை இருக்கு, என்ன அவங்க அரசியல் பொறுப்புல இருந்திருக்காங்க? விஜயகாந்தாவது ஒரு எதிர்கட்சி தலைவர், அந்த சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாங்க. பிரேமலதாவுக்கு விஜயகாந்த் மனைவின்றதை தாண்டி என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு பார்வை பாத்தீங்கன்னா அவர் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை குன்றியிருந்த போது நல்லா கவனிச்சுட்டாங்கன்ற ஒரு பார்வையும் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் நோய்வாய்ப்பட்டதுக்கே இந்த மாதிரி தான் காரணம்ன்ற மாதிரியும் ஒரு பேச்சு இருக்கு. நீ யாருன்னு கேட்கறதுக்கு நீ யாருதான்? முத எங்க தலைவரை பார்த்து நீ யாருன்னு கேட்கறதுக்கு நீ யாரு? உனக்கு யாரு அந்த அனுமதி கொடுத்தது? நீ எங்க இருந்து வந்த? உன்னுடைய நிலம் என்னன்னு தெரியுமா? கொஞ்சம் நீ ஜாதி பேசுறிய, உன் ஜாதி எங்க இருந்து வந்துச்சு? நீ எங்க இருந்து வந்த? உன் பிள்ளைக்கு யாரு என்ன ஜாதி போட்டு வாங்கின சர்டிபிகேட்? உன் பிள்ளை வன்னியர்னு போட்டு ஜாதி சர்டிபிகேட் வாங்கி நீ எம்பிபிஎஸ் சீட் வாங்கினியா? ஹர்ஜன் போட்டிருக்க, ஹர்ஜன் போட்டு எம்பிபிஎஸ் சீட் வாங்கின. அது நீதிமன்றத்துல போச்சு, தண்டனை வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நீ பிராக்டிஸ் பண்ண கூடாதுன்னு சஸ்பெண்ட் பண்ணாங்க. உன்னுடைய யோக்கியதை என்ன? இதுதான் உன்னுடைய யோக்கியதை. உன்னை பார்ப்பதே அவமானமா இருக்குதுன்றது அதாவது என்ன, இது சாதிய ரீதியாக தான் ஒரு வன்மமா தான் பார்க்க முடியும். இப்ப ஏற்கனவே நீங்க பேசின பிரிவினைவாதத்தெல்லாம் இப்ப நம்ம கணக்குல எடுக்க வேண்டியது. அப்போ உங்களுக்கு என்னன்னு கேட்டா, இப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு முதலமைச்சர் நீங்க என்னவா பாக்குறீங்க? சாதி அடிப்படையில் பாக்குறீங்கன்ற மாதிரி ஒரு பார்வை வருதா இல்லையா? பாட்டாளி மக்கள் வன்னியருடைய ஒட்டுமொத்த அடையாளமா பாட்டாளி மக்கள் கட்சி தான் சொன்னா தருமபுரியில நீங்க ஜெயிச்சிடணும், விக்ரவாண்டியில நீங்க ஜெயிச்சிருக்கணும். அங்க டிஎம்கே பிராண்ட்ல விற்கக்கூடிய ஒரு வன்னியர் ஜெயிக்கிறார். பிராண்ட் தான் முக்கியம். அப்ப நீங்க குக்கு செய்திகள் நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மூத்த அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ஷேக்வாரா தீஷங்கர் அவர்களும், மேலும் திமுகவை சார்ந்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா வந்திருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா, பிரேமலதா அம்மையார் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளிப்படுத்தினாரு. முதல்வர் மீது ரொம்ப கொச்சையான பல விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருக்காங்க. உங்களை போன்ற திமுகவினர்லாம் அதை கண்டு எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த பேச்சை கேட்டு? இல்லை, எனக்கு ஏற்கனவே அந்த அம்மா பேசுனது ரொம்ப, அதாவது பேசலாம், எதை வேணாலும் பேசலாம், அதுவும் தன் வரம்பு மீறி பேசுறதுங்கிறது ரொம்ப வேதனையான சமாச்சாரம். இந்த அம்மாவுடைய கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே துடிச்சு போய் ஓடி வந்து பார்த்தவரு எங்களுடைய முதலமைச்சர். அப்படிப்பட்ட முதலமைச்சரை இந்த அம்மா போற போக்குல யாரோ ஒரு புறம்போக்க பேசுற மாதிரி பேசுறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏற்கனவே நான் பேசுனதுல இந்த அம்மா மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னேன், இதுவரை மன்னிப்பு கேட்கல. ஆனால் நான் அடுத்து எங்களுடைய கட்சி தொண்டர்களை நான் இணைத்து கொண்டு இந்த அம்மா எங்க எல்லாம் வெளியில போறாங்களோ அங்கெல்லாம் நான் கருப்பு கொடி பாராட்டம் பண்ணுவேங்கிறத இப்ப நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த அம்மாவுடைய இது வாபஸ் வாங்கணும். நான் தெரியாம சொல்லி ஆமா எச்சரிக்கை தான். நாங்க நியாயமா ஜனநாயக முறைப்படி தான் நாங்க போவோமே தவிர இவங்கள மாதிரி வரம்பு மீறி ஒரு முதலமைச்சரை பேண்ட் போடணும், பேண்ட் தான் போடுறாரு, வேஷ்டி கட்டல, பேண்ட் ஏன் போடுறாரு அப்படின்னா அவரு கை நடுங்குது, பேண்ட்டுக்குள்ள கையை விட்டுக்கிறதுக்காகத்தான் பேண்டை போடுறாரு அப்படி இப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு வரமுறை இல்லாத பேச்சு. ஏற்கனவே அவர் பேண்ட் இன்னைக்கா போடுறாரு,
நீண்ட காலமா அவர் பேண்ட் போட்டு நமக்கு நாமே பயணம்லாம் போனாரு. அதுல முக்காவாசி நேரம் வந்து அவர் இதுதான் பேண்ட் தான் போட்டுருப்பாரு. முக்காவாசி நேரம் இல்லைக்குண்ண, அவர் வந்து ஏதாவது சட்டமன்றங்கள் நடக்கும்போது விஐபிகளை மீட் பண்ணும்போது மட்டும்தான் தோத்தி கட்டுவார். மற்ற நேரங்கள்ல எல்லாம் வந்து அவர் பேண்ட் ஒரு இந்த ஷர்ட் தான் போட்டுக்குவாரு. அதுவும் சாதாரணமா வீட்டுல இருக்கும்போது ஒரு டிஷர்ட்டே போட்டுக்குவாரு. ஸோ அதாவது ஒரு பெருசா வந்து பந்தா பண்ற இடம் அல்ல. அவர் எப்பயுமே ஒரு பந்தா பேர்வழி இல்லை எங்களுடைய முதலமைச்சரை பொறுத்த மட்டும். ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் தான் போடுவாங்க. ஆமா, அவ்வளவுதான். ஸோ இதை வந்து இந்த அம்மா இந்த மாதிரி கொச்சப்படுத்தினாங்க. இந்த அம்மாவுக்காக என்னெல்லாம் இந்த அரசு பண்ணுச்சுங்கிறத கொஞ்சமாவது மனிதாபிமான அடிப்படையில நினைச்சு பார்க்கணும். இவருடைய கணவர் இறந்ததுக்கு நம்ம வந்து இந்த அம்மா என்ன கேட்டாங்க, அங்க இங்க இந்த இடத்துல வச்சுக்கிறதுக்கு அனுமதி கேட்டாங்க. அதுக்கு எந்த மறுப்பு இல்லாம அங்க அனுமதி கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நைட்டு வந்து கூட்டம் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லிட்டு தீவுத்திடலுக்கு அனுப்பிச்சோம். தீவுத்திடல்ல இருந்து ஊர்வலமா வர்றதுக்கும் பெர்மிஷன் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2000 காவலர்களை அனுப்பிச்சு பாதுகாப்போட இங்க கொண்டுட்டு வந்து அதை அடக்கம் பண்ணது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணதான் கொஞ்சம் கூட ஒரு மனிதாயமான எண்ணம் இல்லாம அவரையே தூத்துறது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை வன்மையா கண்டிக்கிறோம். கண்டிக்கிறதோட மட்டுமல்ல, இதை நம்ம ஊடகங்கள் எல்லாமே எடுத்துட்டு போகணும். நம்ம கட்சிக்காரவங்க எல்லாம் இதை எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்களுக்கு கண்டன அறிக்கை விடணும்னு நான் கேட்டுக்கிறேன். இல்ல சார், இப்போ நம்ம பாக்குறோம் தேமுதிகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய ஒரு முன்பகையோ ஒரு அரசியல் ரீதியான ஒரு எதிரியோ பகைமையோ கிடையாது. அதிமுக அவங்களோட பிரதான எதிர்கட்சி, அவங்களுக்கு இது. ஆனா இவங்க திட்டமிட்டு இந்த மாதிரி முதல்வர் அவர்களை வந்து இவ்வளவு கொச்சையா இவ்வளவு கேவலமா தனிப்பட்ட அட்டாக் பண்றாங்க. கருத்தியல் பண்ணா கூட நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கு உண்டான பதில்களை வந்து உங்களை போன்ற திமுகவினர் வந்து பதில் கொடுப்பீங்க. ஆனா முதல்வர் அவர்களை தனிப்பட்ட பர்சனல் அட்டாக் இவ்வளவு தூரம் வந்து இறங்கி அம்மையார் பண்றாங்க அப்படின்னா இது எதுனா உள்நோக்கம் இருக்கும். ஏன் உள்நோக்கம் இல்லாம என்னையா? உள்நோக்கம் தான். அந்த அம்மா எடப்பாடி கிட்ட காசை வாங்கிட்டு பேசுது. ஊரறிஞ்ச விஷயம் தானே. எடப்பாடி அந்த அம்மாவுக்கு ஃபீட் பண்றாரு, பணம் கொடுக்குறாரு. அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி குலைக்குது, அவ்வளவுதான். வேற என்ன? அதே பணத்தை வாங்கிக்கிட்டு தான் சீட்டு கொடுத்த உடனே நின்று போய் விருதுநகர்ல நிப்பாட்டினாங்க. ஏன் விருதுநகர்ல ஏற்கனவே இவங்க சொந்த தொகுதிகள்லாம் இங்க பல தொகுதிகள் இருக்கும்போது எதுக்கு விருதுநகர்ல கொண்டு நிப்பாட்டினாங்க? நாயுடு பெல்ட் எப்படி ஜெயிச்சிடலாங்கிறது தான். அப்படியுமே இவங்க வந்திருந்தா கூட நல்ல எண்ணம் இருந்திருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருக்க முடியும். 4000 ஓட்டு வித்தியாசத்துல தான் இந்த தம்பி தோத்து போயிட்டான். அவன் நல்ல பிள்ளை. ஆனா இவங்க அம்மா வந்து பணம், அதாவது நான் சொல்ல வேண்டாங்கன்னு அவங்க கட்சி தொண்டர்களே சொல்லுவாங்க, பண வெறி பிடிச்சதுதான் வந்து பிரேமலதா அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய கேப்டனுடைய இறப்புக்கு காரணமே பிரேமலதான் தான் சொல்லுவாங்க. இது நான் சொல்லல, அவங்க கட்சி தொண்டர்களே சொல்லுவாங்க. இது 100க்கு 100 உண்மை. பல வீடியோக்கள் இருக்கு, அவங்க கட்சி தொண்டர்கள் பேசுவது இருக்கு. நான் அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன், அதெல்லாம் கேட்டு பாருங்க. கட்சினா தொண்டர்கள் தலைவர் மட்டத்துல இருந்தவங்களே பேசியிருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவங்க அதெல்லாம் பேசியிருக்காங்க. பேசுனதெல்லாம் என்கிட்ட இருக்கு. அதோட மட்டுமல்ல, நிக்க மாட்டேன்னு சொன்னவங்களை எல்லாம் எம்பி தொகுதியில நில்லுங்கன்னு சொல்லி நாங்க உதவி பண்றோம்னு சொல்லிட்டு கடைசி நேரங்கள்ல 10 பைசா அவங்களுக்கு எல்லாம் ரூபாயை கொடுக்காம மொத்த ரூபாயை வாங்கி இவங்க அமைக்கிக்கிட்டு, பாவம் அவன் 3 வட்டிக்கு வாங்கி எல்லாம். திருச்சியில ஒரு முறை ஒரு நபர் நின்றார், என்னுடைய நண்பர். அவர் 3 வட்டிக்கு வாங்கி அதை தேர்தல் செலவு பண்ணாரு, பூத்து செலவுக்கு. அந்த அளவுக்கு வந்து கஷ்டங்களை கொடுத்து இந்த கட்சியில போனவன் அவ்வளவு பேரும் எல்லாத்தையும் இழந்துட்டான். எவனும் போய் இல்ல வீடை வித்தான், வாசலை வித்தான், நிலத்தை வித்தான், எல்லாத்தையும் வித்துட்டான். விற்கிறதுக்கு இனி அவன் கோமணம் தான் இருக்கு. அந்த அளவுக்கு பண்ணுச்சு இந்த அம்மா. இந்த அம்மாவுடைய ஆசை மொத்தம் இன்னொரு கட்சியில தேர்தல் செலவுக்குன்னு பணத்தை வாங்குறது, அதை ஆட்டையை போடுறது, இதுதான் வேலை. திரு செல்வராஜ் சார், இப்போ பாக்குறோம் அம்மையார் அவரோட பேச்சு வந்து பலமுறை, இது வந்து முதல் முறை அல்ல. அம்மையார் சொன்னீங்க, அது யார் முதல்ல? பிரேமலதா அம்மையார். அப்படி சொல்லுங்க. பிரேமலதா அம்மையார் அவருடைய இங்க பல அம்மையார் இருக்கிறாங்க. அவங்க அன்னியார் கூட சொல்லுவாங்க. நம்ம அதை சொல்ல முடியாது. அம்மையார்ன்றது பிளைனா நீங்க கேட்கறது மகனே வந்து அன்னியாருங்க. அதுதான் கொடுமையான விஷயம். அதுதான் இப்ப எதுவும் தெரியுது என்னன்னு கேட்டா. நான் முடிச்சிடறேன் கேள்விய. அவர்கள் வந்து இந்த மாதிரியான பேச்சை வெளிப்படுத்திருக்காங்க. ஆனா மேடம் வந்து இப்போ புதிதாக இப்படியான ஒரு பேச்சை வெளிப்படுத்தல. தொடர்ச்சி அவங்களோட அரசியல் மேடம் சொன்னீங்களா? அது யாரு? பெண்மணியை குறிப்பிடும் பொழுது பேரை சொல்லுங்க சார். என்ன சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சார் முதல்ல ஒரு விஷயம் கிளியர் பண்ணிடுறேன். பேர் வைக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம கூப்பிடுறதுக்கு தான். மரியாதையா கூப்பிடணும். அது இது அப்படி இப்படின்னு கூடக்கூடாது இல்லையா? அவன் இவன் அப்படி கூடக்கூடாதுக்காக
டே போறா அப்படிலாம் கூப்பிடக்கூடாதுக்காக தான் பேர் வைக்கிறதே எதுக்குன்னா மரியாதையா கூப்பிடுறது தான். அன்னைக்கு பேர் பிரேமலதான் சொல்லுங்க. பிரேமலதா மேடம் அவர்கள் வந்து ஏற்கனவே அரசியல் திருமதியும் என்ன போட்டுங்க, மரியாதையா ஒன்றும் கூப்பிடணும்னா அப்படி போட்டுங்க. என்னமோ நீங்க அம்மையார் மேடம்ன்றதெல்லாம் பார்த்தா ஓவர் பில்டப் கொடுக்குற மாதிரி இருக்கு. சொல்லுங்க, இப்படி எல்லாம் சொல்லிதான் நம்ம நாசமானோம். சின்னம்மா அப்புறம் அதெல்லாம் சரி பேசுங்க, சொல்லுங்க. அன்னியார் நீங்க அழைக்கல, அந்த மேடம் அம்மையார் அப்படி இருக்கட்டும். ஆனா இங்க வந்து நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுமையை பத்தி நீங்க சொல்றீங்கன்னா அவங்க பேரை சொல்லுங்கன்ற, அது பேரை சொல்ல தப்பு ஒண்ணும் கிடையாது. பிரேமலதா அம்மையார் அவர்கள் வந்து ஏற்கனவே உடல்நல குன்றி இருக்கும் பொழுது விஜயகாந்த் அவர்கள் முதல்வர் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் போய் சந்திச்சு நலம் விசாரித்தாரு. அதன் பிறகு கொடுத்த பிரஸ் மீட்ல கூட அம்மையார் வந்து வெளிப்படையா போட்டு உடைச்சாங்க. இதுல வந்து அரசியல் இருக்காதுன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா அதுல அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட அது அந்த ஒரு பேச்சு வந்து முதிர்ச்சேற்ற பேச்சா அதற்கு அரசியல் விமர்சகர்களால விமர்சிக்கப்பட்டுச்சு. இப்படியான ஒரு பேச்சுகள் தொடர்ந்து வெளியிடுறாங்க. இந்த சமயத்துல ஏன் வந்து நம்மளுடைய முதல்வரை வந்து பர்சனல் அட்டாக் பண்றாங்கன்னு கேட்பாங்க. இது பர்சனல் அட்டாக்ன்றது முதல்ல ஒரு விஷயம் கிளியர் பண்ணிடுறேன். இது பர்சனல் அட்டாக் தான், இது அதில் எதுவும் மாற்றம் இல்லை. ஒரு விஷயம் நான் சொல்றேன், பொதுவாகவே இது போன்ற ஒரு என்ன சொன்ன ஒரு பக்குவமற்ற பேச்சுக்கள் வந்து கடந்த ஒரு 15 ஆண்டு காலமாகவே இருக்கு. இந்த பக்குவமற்ற பேச்சுக்கள் எப்போ வெளியே வரும்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே பேசலையா, இப்போ கலைஞர் பேசலையா, ஜெயலலிதா பேசலையா அப்படிலாம் கேட்பாங்க. ரொம்ப அரிதாக ஒரு மேடையில் வந்து ஒரு வீர ஆவேசமாக பேசும்போது ஒருமையில் பேசியிருக்கலாம், இல்லை சட்டசபையில் கூட பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒருமையில் பேசக்கூடிய வார்த்தைகள் கூட நடந்திருக்கு. ஆனால் பொதுவாகவே இப்போன்னு கேட்டால் அந்த தலைமை பண்புன்றது எல்லாருக்குமே இல்லாமல் போயிடுச்சு, யாருக்குமே இல்லை. எல்லாருமே இப்போ என்னன்னு கேட்டால் இப்போ ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒருத்தரை வந்து பரபரப்பாக ஒருத்தர் இப்போ நெகட்டிவான பார்வை வந்து இங்கே உருவாயிடுச்சு. அதுவும் சமூக வலைதளம் வந்த பிறகு கேட்டினா நெகட்டிவாக பேசினா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. ஒரு அரசியலில் வந்து ஒரு பரபரப்பாக பேசணும் அப்படின்ற ஒரு பேச்சு வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்கிட்டமே இருக்கு. அதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சப்ஜெக்ட் வரும் கேட்டினா, இப்போ பிரேமலதா வந்து இப்படி பேசிட்டாங்கன்னு கேட்டினா மிகப்பெரிய ஒரு சிறந்த அரசியல் ஆளுமை அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பிரேமலதான்றவங்க யார் நீங்க சொல்லுங்க? பிரேமலதா யார்? அவங்க என்ன அரசியல் பாரம்பரியம் இருக்கு, என்ன பெரிய கல்வி தகுதி இருக்கு, என்ன அரசியல் பார்வை இருக்கு, என்ன அவங்க அரசியல் பொறுப்புல இருந்திருக்கிறாங்க? ஸோ விஜயகாந்தாவது ஒரு எதிர்கட்சி தலைவர், அந்த சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாங்க. பிரேமலதாவுக்கு விஜயகாந்த் மனைவின்றதை தாண்டி என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த அந்நியாரெல்லாம் தகுதி கிடையாது சார். கட்சிக்காரன் இன்னைக்கு அந்நியாருமா, நாளைக்கு பண்ணியாருமா, அதை விடுங்க. நான் சொல்றது கேட்டா ஒரு அரசியல் கட்சி தலைவரா என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறேன். விஜயகாந்த் மனைவின்றதை தாண்டி என்ன தகுதி இருக்கு? அப்ப தகுதி இல்லாத நபரை வந்து நம்ம ஒரு அரசியல்வாதியா நம்ம வந்து அவங்க நம்ம முன்னாடி உருவாக்கி வந்து நின்றுட்டு அவங்க இப்படி பேச வேற எப்படி பேசுவாங்க? அவங்க வேற என்ன பேச தெரியும்? இப்போ இங்க இப்போ மத்திய அரசு வந்து பட்ஜெட்ல நம்மள வந்து பார்த்தீங்கன்னா வந்து வஞ்சனையோட நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல. அதை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது அவங்க புரிதல் இருக்கா? பட்ஜெட்டை பத்தி ஏதாவது பேச முடியுமா? பேச முடியாது. தமிழ்நாட்டில் எவ்வளோ வந்து பிரச்சனைகள் இருக்கு அடிப்படையில், அதை பத்தி ஏதாவது பேசுறதுக்கு அவங்க நாலேஜ் இருக்கா? கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்ச தனிநபர் தாக்குதல்னா வேற என்ன செய்ய முடியும்? இப்போ நீங்க இப்ப சொல்றதுனால நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க இல்லையா, இப்ப நான் சொல்லிடுறேன். இப்போ தனிநபர் தாக்குதல் இல்லை, அவங்க பண்ணல. இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கை இருக்குல்ல, அவர் கடந்து வந்தது நான் சொல்லிக்கிட்டேன்னா, அவர் வந்து மிஸ்ஸா பீரியட் பழச கூட நீங்க போக வேண்டாம். அவர் வந்து ஒரு மேயரா இருந்த காலகட்டத்தில் வந்து எடுத்து ஒரு 4 விஷயம் சொல்லுங்க. மேயரா இருக்கும்போது என்னதான் சென்னை மாநகர சென்னையில தான் இருக்கிறாங்க பிரேமலதா. அவர் மேயரா இருக்கும்போது மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன வந்து நன்மைகள் செய்திருக்கிறாரு, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது அவர் என்ன சென்னையில தான் இருக்கிறாரு, என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க. இல்லை இப்போ சொல்லுங்க. இப்போ கொளத்தூர்ல வந்து என்ன வேலைகள் நடந்திருக்கு, கொளத்தூர் மக்கள் வந்து முதலமைச்சருடைய தொகுதியில வந்து என்னெல்லாம் பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க, பேச முடியுமா? பேச முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, பேசக்கூடாதுன்னு கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. ஒரு படத்துல விவேக் சொல்வார், அந்த ஊர்ல இருக்கிற அந்த பண்ணையாரை கூப்பிட்டு அந்த பார்வையை டெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் எழுத்தை காட்டிகிட்டே வருவார். எழுத்தை காட்டினாலும் தெரியாதுன்னு சொல்லுவார். அப்போ இதெல்லாம் வந்து கூட தெரியாது அவனுக்கு கேட்டா, அப்போ அவர் சொல்லுவார் என்னன்னு கேட்டா, ஓ இதுதான் ஆவான்வாரு. ஓ நீ தெரியாதுன்னு சொன்னது வந்து இதுவா? அதாவது கேட்டா அவன் எழுத படிக்க தெரியாதவன் அந்த ஊர்ல வந்து ஒரு பண்ணையாரா இருப்பான், அதை சொல்றதுக்கு சொல்றாரு கேட்டா, ஓ இதுதான் ஆவான்னு கேட்பாரு அந்த பண்ணையார். அந்த மாதிரி இவங்கன்னா அரசியல் தான் என்னென்ன தெரியாத ஒரு பொம்பளையை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்க பிரஸ் மீட்ல வந்து அதுகிட்ட ஏற்கனவே பிரஸ் மீட்ல ப்ரூவ் பண்ணிருக்கு.
என்னை கேட்டா பிரேமலதா வந்து நீங்க ஒரு சிறந்த மனைவியா நடந்துட்டாங்களா அப்படின்றதே ஒரு கேள்வியா இருக்கு. ஒரு பார்வை வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து உடல்நிலை குன்றின்ற போது நல்லா கவனிச்சுட்டாங்கன்ற ஒரு பார்வையும் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் நோய்வாய்ப்பட்டதுக்கே இந்த மாதிரி தான் காரணம்ன்ற மாதிரியும் ஒரு ஒரு பேச்சு இருக்கு. நம்ம ரெண்டு பேச்சுமே புறந்தள்ள முடியல. ஆனா அதை தாண்டி ஒரு விஷயம் மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுன்னு கேட்டா, அந்த அம்மா பதவி ஏத்துக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரை கொண்டு வந்து மேடையில உட்கார வச்சு பண்ண கூத்து இருக்கு பாருங்க. ஒரு மனுஷனை இவ்வளவுதான் சித்திரவதை பண்ணவே முடியாது. அப்படி எனக்கு ஒரே ஒரு கேள்வி எனக்கு எழுது, என்ன கேள்வி எழுதுன்னு கேட்டா, இப்படி வந்து ஒரு பொம்பளை வந்து பேச முடியுமா? பாக்கெட்ல கை விட்டுட்டு இருக்கிறாரு, பேண்ட் சட்டை போட்டு வந்து இருக்கிறாரு, கையெல்லாம் உதவுது அவருக்கு அப்படின்னு சொன்னா வயசு அறிவு வேணா? முதல்ல அவருக்கு என்ன வயசு? அவருடைய வயசு நீங்க இருப்பீங்களா? முதல்ல இருப்பீங்களா? இதே பிரேமலதாவை கேட்கிறேன், உத்தரவாதம் சொல்ல முடியுமா? இது இந்த அடிப்படை அறிவே இல்லைன்னா அப்புறம் வந்து இவங்ககிட்ட நம்ம என்ன பேச முடியும்? உடல்நிலை சார், இங்க எல்லாரும் இங்க மனுஷங்க தான் சார் இங்க, புரியுங்களா? முதலமைச்சர்னா என்ன உடம்பு இரும்பாயிடுமா? எல்லாருக்கும் வயதுன்னு ஒண்ணு இருக்கு, வயது மூப்புல அவங்க பேசுவாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இதே விஜயகாந்த் வந்து உடல்நலம் குன்றின்ற போது எவ்வளவு வந்து பேச்சுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரை பேசவே இல்லை, விஜயகாந்த் பேசவே இல்லை. விஜயகாந்த் என்னைக்கும் நல்ல மனிதன்ற பேர் என்னைக்கும் இருக்கு, அது அசைக்க முடியாத பேர். அது பிரேமலதாவெல்லாம் அசைச்சிட முடியாது, இல்லை வேற யாரும் பண்ணணும். ஆனால் அவரை வந்து நடத்துற விதத்துல வந்து விமர்சிக்கப்பட்டது. அவர் உடல்நிலை இவ்வளவு மோசமா இருக்கும் போது இந்த அம்மா இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்துல ஒரு பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஸ்டாலினுக்கு நீங்க சொல்றீங்க, இப்ப ஒட்டுமொத்தமா கட்சி எல்லைகளை தாண்டி கண்டனம் வருது பிரேமலதா மேல. ஏன் ஒரு ஆதரவான நிலைப்பாடு கிடையாது, இவங்க பேசுறதுக்கு எதிரான நிலைப்பாடு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆதரவான நிலைப்பாட்டுக்காக இப்படி பேசுறாங்களான்னு கிடையாது. ஒட்டுமொத்தமா அரசியல் எதிரணியில இருக்கிறவங்க கூட இது தவறுன்னு சொல்றாங்க. ஏன்? அவங்க பேசுறது தவறு, சிந்தனை வந்து நல்ல சிந்தனை இல்லை. பேசணும், தனிநபர் தாக்குதல் பண்ணணும், நம்ம நிறைய பண்ண முடியும் பிரேமலதாவை, ஆனா அது நல்லது இல்லை. அதே போல பாட்டாளி கட்சியினுடைய நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட ஒரு மேடையில வந்து பேசிய அந்த பேச்சு அது ஒரு பெரிய விவாத பொருளா இருக்கு. உங்க சொத்தையா நான் குடிக்க கேட்டேன், 10.5 வந்து என் ஊரு, என் மண்ணு, என் மக்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. முதல்வருக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு வார்த்தைகள்லாம் போட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு டாக்டர் ஐயா அவர்கள். எப்படி பாக்குறீங்க? இந்த 10.5 வந்து இந்த அண்டம் கிடுகிடுங்க அந்த போராட்டங்கள்லாம் நடைபெறும் அப்படின்னு கூட அரசுக்கு கடும் நெருக்கடி கொடுக்குறாரு. அவருக்கு என்ன வயசு? 86 வயசு. 86 வயசுல இப்படி ஒரு பேச்சை அவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா, வன்மம் எந்த அளவுக்கு அவருடைய மனசுல வன்மம் ஊறி போய் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு காரணம், இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் எங்கள்கிட்ட தான் துண்டு போட்டார். சரியா? அவர் துண்டு போட்டாருன்னு தெரிஞ்ச உடனே விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்து அவர் இருந்தார்னா நான் அந்த கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம்னு அவர் சொன்னார். எங்களுக்கு நிலையான திருமா வேணுமா, நிலையற்ற ராமதாஸ் வேணுமா அப்படின்னு பார்த்தா நிலையான திருமா தான் எங்களுக்கு தேவைப்பட்டாரு. அதனால ராமதாஸை நாங்க கழட்டி விட்டுட்டோம். புரியுதுங்களா? ஆகையினால அந்த வன்மம் அவருக்கு அந்த இதுல இருந்திருந்தா எப்படி ஜெயிச்சிருக்கலாம், நம்ம ஏதோ 4 MP 3 MPயாவது வந்திருந்திருக்கலாங்கிற அந்த ஒரு கெட்ட எண்ணம். ரெண்டாவது, இவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 10.5% எப்படி 10.5% யார் கொடுத்தா? யார் கூட? ஒரு திராவிட கட்சியோட தானே கூட்டணி வச்சாரு. இன்னைக்கு சொல்றாரு நான் திராவிட கட்சிகள எல்லாம் கழுவி ஊத்துறாரு. அது யாரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே, அதோட தானே கூட்டணி வச்சாரு. அதோட கூட்டணி வச்சுதானே சட்டமன்றத்துக்கு உறுப்பினர்களை அனுப்பிச்சிருக்காரு. அன்றைக்கு கடைசி நேரத்துல எந்த விதமான ஒரு கமிட்டியவோ அல்லது ஏதாவது ஒரு ஆய்வு பண்ணியோ பண்ணாம அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அந்த எடப்பாடி எடுவிட்ட பாடி அந்த ஆளு வந்து வைத்தறிச்சல், நாங்க வைத்தறிச்சல்ல பேசுறோம். சரி வச்சுக்கோ. சரி, எடப்பாடியாரு போற போக்குல ஆன்டி டேட்டை போட்டு பழைய தேதியை போட்டு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாருன்னா அவருக்கு எந்த அளவுக்கு மூல வளர்ச்சி இருக்கு? 118 ஜாதியில 108 ஜாதியில 208 ஜாதியில வந்து இது வன்னியருங்கிறது ஒரு ஜாதி, அவ்வளவுதான். சரியா? அப்படி இருக்கும்போது அவங்க மத்த ஜாதி எல்லாம் இருக்கும்போது இவருக்கு மாத்திரம் எப்படி கொடுக்கலாம்? யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஃப்ராடு. அப்படி கொடுக்கறதா இருந்தா நீ ஒரு கமிட்டி போடு, ஒரு ஆய்வு பண்ணு,
இப்ப நாங்க வந்து ஆதி திராவிடருக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பீரியட்ல 3% கொடுத்தோம். அதுக்கு சும்மா கொடுத்தரல, அவர் அறிக்கை எல்லாமே அறிக்கை எல்லாம் ஒரு நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி ரிட்டையர்டு நீதிபதியை வச்சு அதை ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் தான் அது கொடுக்கப்பட்டுச்சு. அதனாலதான் யாரும் நீதிமன்றம் போய் கூட அது நிக்கல. புரியுதுங்களா? அது மாதிரி தமிழ் தேசியவாதிகளோட குரலா வந்து ஒழித்தாரா அந்த தினம் ஒரு மேடை பேச்சு அப்படின்ற அவரும் வந்து இன தூய்மைவாத பேச ஆரம்பிச்சிட்டாரா? அவர் பேசுறாரு, நீ உன்கிட்டே நான் கேட்கணும், நீ யாரு முதல்ல, இது ஏன் பண்ணி ஏன் மக்கள் அப்படின்னு சொல்லி என்னோட உரிமை இது 10.5 அப்படின்னு அவர் கேட்க. நீ மண்ணுக்குள்ள போற நேரம் வந்துருச்சுடா, உனக்கு மண்ணுக்குள்ள போற நீ. அதனாலதான் நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுற. முதிர்ந்த தலைவர் பேசக்கூடிய அவர்களை கூட அவர் விமர்சனம் கூட அவர் 100 ஆண்டு உயிர் நல்ல வாழ்வார் தான் வாழ்த்துறாரு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ யாருன்னு கேட்கறதுக்கு நீ யாருடா? எங்க தலைவரை பார்த்து நீ யாருன்னு கேட்கறது நீ யாரு? உனக்கு யாரு அந்த அனுமதி கொடுத்தது? நீ எங்க இருந்து வந்த? உன்னுடைய நிலம் என்னன்னு தெரியுமா? நீ ஜாதி பேசுறிய, உன் ஜாதி எங்க இருந்து வந்துச்சு? நீ எங்க இருந்து வந்த? உன் பிள்ளைக்கு யாரு என்ன ஜாதி போட்டு வாங்கின சர்டிபிகேட்? உன் பிள்ளை வந்து வன்னியர்னு போட்டு ஜாதி சர்டிபிகேட் வாங்கி நீ எம்பிபிஎஸ் சீட் வாங்கினியா? ஹர்ஜன்னு போட்டிருக்க, ஹர்ஜன்னு போட்டு எம்பிபிஎஸ் சீட் வாங்கின. அது நீதிமன்றத்துல போச்சு, தண்டனை வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நீ பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சஸ்பெண்ட் பண்ணாங்க. உன்னுடைய யோக்கியதை என்ன? இதுதான் உன்னுடைய யோக்கியதை, திருட்டுத்தனம். நீ பண்ற திருட்டுத்தனத்துக்கு எங்க முதலமைச்சரை நீ யாரு, உன்கிட்ட என்ன கேட்கறது வைக்கிறது, நீ யாருன்னு சொல்லி கேட்கறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏதாவது தகுதி இருக்கா? ஒன்னூட இருக்கக்கூடிய சில கல்வி அறிவு இல்லாத ஏழை எளிய மக்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஏதோ ஊன்னா ஒரு போராட்டம் பண்றது, அதை பண்றது, இதை பண்றது. இனிமே இந்த போராட்டம் எல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன், நீ இந்த போராட்டத்துக்கெல்லாம் ஏழைப்பட்ட பாவம் இந்த வன்னிய இன மக்கள் வரமாட்டாங்க. ராமமூர்த்தி அருமையா பேசியிருக்காரு. ராமமூர்த்தி தான், அவர் தான் பாட்டாளி மக்களினுடைய உண்மையான வன்னிய இன மக்களுடைய தலைவர். அவர் ராமமூர்த்தி தான் இந்த 10 இடம் ஒதுக்கீடு வேணும்னு கோர்ட்ல கேஸ் போட்டது அவர் தான். இவரு தான் கீழே துப்புன எச்சத்துக்கு வாயில வச்சுக்கிட்டு நான் தான் வாங்கினேன்னு சொல்லி பேசிக்கிட்டு தர்றாரு. மானம் கெட்டாலு. இதே இவருடைய பிள்ளைய அனுப்பிச்சு நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா வந்த உடனே அவரு பையனை அனுப்பிச்சு விட்டு எங்களுக்கு எப்படியாவது அதை 10.5% நீங்க பெற்றுக் கொடுங்கன்னு போய் கேட்டாரா இல்லையா? நான் கேட்டாரா இல்லையா? உரிமை. அப்புறம் மாத்திரம் எதுக்கு நான் உங்ககிட்ட கேட்கணும், நீ யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு உனக்கு எப்படி நாக்கு வந்துச்சு? அன்னைக்கு எப்படி மகனை அனுப்பிச்சு விட்ட? அதுக்கப்புறம் மகனை அனுப்பிச்சு எப்படி துண்டு போட்ட? என்னையா வேலை வச்சிட்டு இருக்க? இங்க பாரு, ராமதாஸுக்கு நீ மரியாதை கிடையாது. எங்க தலைவரை பத்தி என்னைக்கு தவறா பேச ஆரம்பிச்சாரோ அவருக்கு மரியாதை இல்ல. அவங்க இன மக்களே என்கிட்ட கொதிச்சு பேசுறாங்க. அவங்களுடைய இனத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இந்த 4-5 நாளா என்கிட்ட பேசுறது, எங்க ஆளுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு, அவர் மெண்டல் ஆயிட்டாரு, மெண்டல் தனமா பேசுறாரு. ஐயா, நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்து நீங்க பேசாதீங்கயா, உங்க கௌரவம் தான் குறையும், இந்த மெண்டலுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. இதே ராமூர்த்திட்ட போன் பண்ணா அவர் அதுக்கு மேல சொல்றாரு, ஏங்க அந்த மெண்டலை பத்தி எதுங்க நீங்க பேசுறீங்கிறாரு. புரியுதுங்களா? அவங்க சொன்னதை சொல்றேன், நான் சொல்லல. எனக்கு வந்து ராமதாஸ் மரியாதை எப்போதும் உண்டு. ஏன்னா நான் பல ஆண்டு காலமா ராமதாஸ் கூட பலனவன் நேரடியா இல்ல, நாங்க இந்த மாதிரி பேசியிருக்கோம். ஆனா அதே ராமதாஸ் வந்து இன்னைக்கு தன்னுடைய நிலையை மறந்து தன்னுடைய கட்சி, ஏற்கனவே இவர் பெரிய வீரவசனம் பேசுறாரு, மகன் தர்மபுரியில நிக்க வச்சாரு, இப்ப மருமகளை நிக்க வச்சாரு. இவரு நாங்கெல்லாம் வன்னியர்ன்றாரு. 80-85 விழுக்காடு நாங்க வன்னியர் அங்க இருக்கோம், நாங்க தான் ஜெயிப்போம்னாரு. ஏன் தோத்தாங்க 2 பேரும்? புருஷன் முன்னாடி ஏயா தோத்தாங்க? அப்புறம் என்ன உனக்கு வன்னியர் ஓட்டு இருக்கு? இதெல்லாம் இந்த கதை விடுற வேலையெல்லாம் இங்க எங்கள்கிட்ட வச்சுக்காதீங்க. வன்னியர் எங்கள்கிட்ட இல்லாத வன்னியரா? எங்கள்கிட்ட யாரு தெரியல உங்களுக்கு? எம்ஆர்கே யாரு? துரைமுருகன் யாரு? அது மட்டும் இல்ல, இப்ப வீரபாண்டி ஆறுமுகம் யாரு? அவருடைய பிள்ளைகள்லாம் யாரு? எங்கள்கிட்ட வன்னியர்கள் வந்து அதிகமான வன்னியர்கள் இப்போ எங்க கட்சியில தான் இருக்காங்க. புரியுதுங்களா? இப்ப அதனால ஜெகத் ரட்சகன் யாரு? அவர் வன்னியர் தானே, அவர் எங்க கூட தானே இருக்காரு. ஜெகத் ரட்சகனை காட்டுல நீ ஒரு பெரிய தலைவரா? தலைவர்னு பட்டத்தை வச்சுக்கிட்டா நீ தலைவர் ஆயிட முடியுமா? இன்னைக்கு உயிரோட இருக்கக்கூடிய இவரை கூப்பிட்டு, ராமமூர்த்தியை கூப்பிட்டு பேசுனா அவர் நீ நாக்க பிடிங்கிட்டு தான் சாகணும், அந்த அளவுக்கு பேசுறாரு அவரு.
அதனால தயவு செஞ்சு இது வந்து எச்சரிக்கை தான். இனிமே எக்காரணத்தை முன்னிட்டு நீ யாரு, உனக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பேசுனா மரியாதை கெட்டு போயிடும். நிறைவான கருத்து திரு சேகவராஜ் சார், உங்களோட நிறைவான உள்ள கருத்தை பதிவு செய்யுங்க. இது மாதிரியான வார்த்தைகள் வெளியிட்டு பொதுவாகவே நான் என்னுடைய நிறைவான என்னோட டிபேட்ல கூட நீங்க ஒரு கருத்தை பதிவு செஞ்சீங்க, வன்னியர் ஓட்டு அந்நியாருக்கே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி. இல்ல அப்படிதான் ஆயிடுச்சு. காரணம் இங்க பொதுவா நான் சொல்றேன், ரொம்ப சுருக்கமா சொல்றேன். வயசாயிட்டா வந்து ஒரு ஓய்வு தேவை. நான் பொதுவாக சொல்றேன், நீங்க ஐயாவை பார்க்காதீங்க. வயசாயிட்டா அந்த டென்ஷன், எவ்வளோ மன அழுத்தங்கள் இருந்தாலும் சரி, இல்லை வந்து ப்ரெஷர், எவ்வளோ ப்ரெஷர்னாலும் அது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஓய்வு நேரத்தில் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏற்கனவே அவங்க நிறைய மன அழுத்தம் இருக்குன்னா அவங்கள இன்னும் கொஞ்சம் லோட் பண்ணுற மாதிரி சில கேள்விகள் வந்து கேட்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க, பத்திரிகையாளர்கிட்ட கேட்கணும்னா அப்போ வந்து அவங்களுடைய நிலையை மறந்து எமோஷனலாக பேசுறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ எப்படி ஐயா பேசினார் இல்லையா, எமோஷனலாக பேசினார், அந்த மாதிரி பேசும்போது அப்போ இந்த மாதிரியான சில வந்து தவறான வார்த்தைகள் வெளியே வந்துடும். இப்போ அவருடைய உள்ளத்தில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் என்னென்னா, கடந்த காலத்தில் வந்து மாநில பிரிவினைவாதம் பேசுறது யாருன்னா டாக்டர் ஐயா தான் பேசியிருக்காரு கடந்த காலத்தில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதாவது மொழி ரீதியாக பேசுறது கூட கடந்த காலத்தில் பேசியிருக்காரு. அது தமிழுக்கு ஆதரவாக இருக்குது எதிராக இருக்குன்னு நான் பேசவே இல்லை. தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு எது நல்லது கெட்டது அப்படி பேசுகிறேன். ஆனால் மாநில பிரிவினைவாதமும் பேசியிருக்கிறாரு, மொழி வாரியா பிரிவினைவாதமும் பேசியிருக்காரு. அடிப்படையில் வந்து ஒரு சாதிய பிரிவினைவாதம் பேசிட்டு தான் வந்தவர். ஸோ இவங்க வம்ச வழியே, இவங்க வந்த வழி, அரசியலுக்கு வந்த வழியே வந்து பார்த்தீங்கன்னா பிரிவினைன்றது தான். அப்போ இவர் இந்த வார்த்தையோட வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிவினை பேசுறாருன்னு தெரியுது. அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்த அவர் என்ன கேட்டால், எமோஷனலாகி வார்த்தை விடும்போது நீ யார், உங்ககிட்ட நான் எதுக்கு வந்து பேசணும், எனக்கு அது வரைக்கும் கூட ஓகே. நீ யாருன்னு கேட்டது கூட வந்து ஒரு முதலமைச்சர் நீங்க யாருன்னு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட கடந்து போயிடலாம். ரெண்டாவது கேட்டா வந்து உங்ககிட்ட நான் வந்து எதுக்கு வந்து பேசணும்னு சொல்லி கேட்டது கூட சரி, நீங்க முதலமைச்சரை வந்து மதிக்காத ஒரு எதிரணியில இருக்கிறாரு இவரு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு மூணாவது ஒரு வார்த்தை போறாருன்னா, எனக்கு வந்து உன்னை பார்க்கறதே எனக்கு அவமானமா இருக்குது. இது வந்து சாதியோட ஒரு ஆதிக்க வெறியா, வன்மம். இது எப்படி சரியா இருக்க முடியும்? நீங்க முதல்ல ஒரு வார்த்தை சொல்றீங்க சார், ஒரு வார்த்தை, ரெண்டாவது ஒரு வார்த்தை சொல்றீங்க. இது ரெண்டுமே என்னன்னு கேட்டா நீங்க தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் உங்களுக்கு வந்து பிடிக்கல, முதலமைச்சர் நிர்வாகம் பிடிக்கல அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நீ யாரு, நான் உங்க அப்பா கிட்டே அரசியல் பண்ணவேன் அப்படி கூட சொல்லதான் எடுத்துக்கோம். உன்னை எதுக்கு வந்து பார்க்கணுன்றது கூட பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்ககிட்ட நான் என்ன உதவி கேட்க போறேன், நீங்க எனக்கு என்ன செஞ்ச, உன்னை எதுக்கு நான் வந்து பார்க்கணும், எனக்கு அந்த தேவையே எனக்கு எதுவும் இல்லை, தேவைகள் எதுவும் இல்லை. ஆனா உன்னை வந்து பார்க்கதே எனக்கு அவமானம் சொன்னா, அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு இந்திய அரசியல் சாசனத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை நீங்க என்ன பார்வையில பாக்குறீங்க? அவமானமா இருக்குதுன்னு சொன்னா அப்ப கடந்த காலத்துல நீங்க என்னெல்லாம் நீங்க பேசுறீங்க, பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? பேசாம இருந்தாதான் தப்பு. திமுக தரப்புலையோ அல்லது வந்து பொதுவான தரப்புல யாருமே அவருடைய வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை உன்னை வந்து பார்ப்பதே எனக்கு அவமானமா இருக்குதுன்றது வந்து, அதாவது என்ன, இது வந்து ஒரு சாதிய ரீதியாக தான் ஒரு வன்மமா தான் பார்க்க முடியும். இப்ப ஏற்கனவே நீங்க பேசின பிரிவினைவாதத்தெல்லாம் இப்ப நம்ம கணக்குல எடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ உங்களுக்கு என்னன்னு கேட்டா, இப்ப இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் நீங்க என்னவா பாக்குறீங்க, சாதி அடிப்படையில் பாக்குறீங்கன்ற மாதிரி ஒரு பார்வை வருதா இல்லையா? நம்ம பொதுவாக தான் பேசுறோம். நீங்க கடந்த காலத்துல வந்து டயர் நக்கீங்க, நான் சொல்றது அன்புமணி சொல்றேன், ஹெலிகாப்டர் தூக்கி வணக்கம் பண்றவங்க, டயர் நக்கிறவங்க எல்லாம் பேசுனீங்க, துண்டு சிட்டுன்னு பேசுனீங்க. இது எல்லாம் பேசினா கூட வந்து பாத்தீங்கன்னா கலைஞருக்கு அடுத்த நிலையில வந்து தன்னுடைய கட்சியை வந்து பாத்தீங்கன்னா தக்க வச்சுட்டு இருக்கிறாரு. அதை தாண்டி கேட்டா வந்து ஒரு முதலமைச்சர் பதவியும் அடைஞ்சிட்டாரு. கட்டம் சரியில்லை, விட்டம் சரியில்லை, திட்டம் சரியில்லை எல்லாம் சொன்னா கூட. ஆனால் இப்போ தொடர் வெற்றியும் அவர் வந்து அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. கட்சி கட்டுக்கோப்பா இருக்கு. ஆனால் நீங்க எல்லா நிலையிலையும் நீங்க வந்து தோத்து போய் கட்சியை விட்டு கைவிட்டு போல. நீங்க தான் என்னன்னு கேட்டா ஒரு கம்பெனி மாதிரி நடத்துறீங்க, அந்த கட்சி உங்கள்கிட்ட இருக்கு. ஆனால் முதல்ல இந்த ராமதாஸ்க்கு இப்போ உள்ள ராமதாஸ்க்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, வன்னியருடைய ஓட்டு அந்நியருக்கு இல்லை, இப்போ அந்நியாருக்கும் இல்லைன்னு ஆயிடுச்சு. நான் மீண்டும் பதிவு பண்றேன். அப்போ நீங்க முற்றிலுமா நீங்க தோற்று போயிட்டு ஒரு விரக்தியான ஒரு மனநிலையில நீங்க பேசுறீங்களா, அல்லது இப்ப இனி நம்ம கடைசி ஆயுதம் இதை தான் எடுக்கணும், இனி நம்ம வந்து தமிழ் தேசியம் அல்ல தமிழர்கள் தமிழ் மொழி இப்படி பேசி அந்நியப்படுத்த முடியுமான்னு பாக்குறீங்களா? ஏற்கனவே நீங்க சாதியிலே நீங்க தோத்து போயிட்டீங்க. சாதிக்கு அடுத்த நிலை தான் வந்து மொழி, இனம்.
நீங்க உங்களோட சாதியை தக்க வச்சுக்க முடியல. வன்னியர் அறக்கட்டளை வந்து ராமதாஸ் அறக்கட்டளை ஆயிடுச்சு. அது ஒரு சட்ட சிக்கல் இருக்கு, நம்ம அதுக்குள்ள போல. ஆனால் அந்த மக்கள் கிட்ட இருந்து நீங்க வந்து அந்நியப்பட்டுட்டீங்க. மக்களிட ஆதரவு இப்ப நீங்க விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து நீங்க தான் ஜெயிச்சிருக்கணும். பாட்டாளி மக்கள் வன்னியருடைய ஒட்டுமொத்த அடையாளமா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் சொன்னா தருமபுரியில நீங்க ஜெயிச்சிருக்கணும், விக்கிரவாண்டியில நீங்க ஜெயிச்சிருக்கணும். அங்க வந்து டிஎம்கே பிராண்ட்ல நிக்கக்கூடிய வந்து ஒரு வன்னியர் ஜெயிக்கிறார். பிராண்டு தான் அங்க முக்கியம். அப்ப நீங்க பிராண்டே இல்லைன்னு ஆயிட்டீங்க. எந்த குறியீடும் இல்லை உங்ககிட்ட. ஏன் இந்த நிலைமை? இப்படியான பேச்சுக்கள் தான். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அது அன்புமணியா இருக்கட்டும், அது ஒரு டாக்டர் ஐயா இருக்கட்டும், நாவடக்கம் வேணும். நம்ம என்ன பேசுறது அட்லீஸ்ட் எழுதி வச்சுதான் பேசுங்க. நீங்க துண்டு சீட்டுன்னு பேசுறீங்க. இது வரைக்கும் அந்த தவறான வார்த்தை அந்த துண்டு சீட்டு வந்து வரல. ஆனா நீங்க துண்டு சீட்டு இல்லாம பேசுறவங்க ஆனா எப்படி பேசுறீங்கன்றது பார்த்தேன். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு தெளிவுபடுத்தினதுக்கு நன்றி.